ஏய் எவாடா, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நான் கிளாஸ் பெல் அடிச்சிருச்சுண்ணே, அதான் போயிட்டுருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், போன வாரம் ஒரு மீட்டிங் வச்சேன், நீ ஏன் அட்டன் பண்ணல? அதெல்லாம் இல்லைண்ணே, அன்றைக்கி லேப் இருந்துச்சு, அதான் வர முடியல. வர முடியாதுங்கிறத சொல்ல கூட முடியாதா? டேய் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுடா. டேய் கம்முனுறோம். அண்ணே சாரிண்ணே, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, போகணுண்ணே. ஏய் அண்ணன்லாம் கூப்பிடாத, சீனியர்னு கூப்பிடு. சரி சீனியர். ஏன்டா அவனை போட்டு இந்த பாடுபடுத்துற? அவன் போய் ராகிங் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட போறான்டா. ரேகிங்லாம் இல்லடா, சீனியருங்கிற நினப்பு மரியாதையும் கொஞ்சம் கூட இல்லை. சீனியர்னா கொஞ்சம் பயம் இருக்குல்ல, அதான். நீயா? பார்த்து மெதுவாக வரக்கூடாதாண்ணே. நீ தான்டா குறுக்க வந்த. டேய் என்னடா நடக்குதுங்க? சார் இந்த அண்ணன் என்னை இடிச்சு தள்ளி விட்டு என்னைய திட்டிட்டு இருக்கா சார். சார் என் மேலே இந்த தப்பு இல்லை, அவன் தான் குறுக்க வந்தான். சார் நான் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் தான் பின்பக்கமாக வந்து அடித்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் பொய் சொல்கிறான். டேய் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸு, 2 பேரும் ஒரே இடத்துல படிக்கிறீங்க, ஏன் வீணாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும், கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் அடிக்கடி நீ என் லைனில் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க. நான் என்னென்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேண்ணா? என் இடத்துல சைக்கிளை போட்டு நான் என்ன பண்ணேங்கிற? டேய் அங்கே ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் சைக்கிள். டேய் என்னடா முணுமுணுத்துட்டு போற? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. ஏய் உனக்கு சீனியர் தானே கூப்பிட சொல்லியிருக்கேன். டேய் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அழகா அண்ணன்னு கூப்பிட்றான், நீ தான் அவனை சீனியர்னு கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஏன்டா? ஏய் நான் வேறு யாருக்கிட்டையாவது இப்படி பண்ணுறேனா? யாரையாவது சீனியர்னு சொல்லி கம்பல் பண்ணுறேனா? நான் மீட்டிங் வச்சேன், அவன் அட்டன் பண்ணல, அலட்சியப்படுத்துகிறான், என்கிட்ட திமுறாக இருக்கான், அவன்கிட்ட நான் அப்படி தான் இருப்பேன். திமுறா இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, நீ தான் அவன்கிட்ட தேவையில்லாமல் ஈகோ காமிக்கிற. தம்பி என்னப்பா? ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க? எல்லாம் இல்லைப்பா. வாடா இங்கே வந்து உட்காரு, வா. இந்தா இங்கிலீஷ் சாப்பிடு. வேணாம்ப்பா. டேய் சாப்பிட்றா, இந்தா. வேணாம்ப்பா. என்ன என்ன என்னாச்சு உனக்கு? உன்னதான் கேட்குறேன். நல்லா தான்ப்பா இருக்கேன். ஏண்டா ஒரு அப்பாவுக்கு இது கூட தெரியாதா? நானும் உன்னை கொஞ்சம் நாளாக கவனிச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வர்ற போகிற, ஏதோ டல்லாக இருக்க, ஏதோ ஒன்று கேட்கக்கூடாது சரியாயிடுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ குழப்பத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மாட்ட சொல்லணும். உன் மனசில் என்ன இருக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னால் தான் உனக்கு நான் தீர்வு கொடுக்க முடியும். நீயே உனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டதுன்னா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுடா. என்கிட்ட சொல்லிட்டேன்னா உனக்கு ஃப்ரீ ஆகிடும், தெரியுதா? என்ன சொல்லு. இல்லைப்பா, ஒரு சீனியர் என்ன பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கேன். பிரச்சனையா? என்ன பண்ணுறான்? அந்த அண்ணன் ஒரு மீட்டிங் போட்டாங்கப்பா, நான் போகவே இல்லை. அதுலேருந்தே எப்போ என்ன பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கப்பா. போன வாரம் கூட சைக்கிள் என்னை இடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டானா? தெரியாமல் தான்ப்பா இடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது அடி எதுவும் பட்டுச்சா? அதெல்லாம் இது பண்ணலப்பா, ஓகே தான். என்னடா படிக்கிற பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஓ ஒன்று நீ அவங்ககிட்ட நல்லா பேசு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசுங்க, பேசிக்கோ. இல்லைனா பிரின்ஸ்பல்கிட்ட போய் சொல்லு. டே அது எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுட்டு இருந்தனாக்கா எதுவுமே பண்ண முடியாது. பிரின்சிபல்ட்டெல்லாம் வேணாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன். சரி பாரு. இதானடா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா. இது ஒரு விஷயம்னா இவ்வளோ நல்லா டல்லாக இருந்த என்னப்போ? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரி நான் பார்த்துக்கிறேன், போ போ போய் ரிலாக்ஸ் பண்ணு போ. தம்பி இதுக்கெல்லாம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாதா?
லைஃப்பில் இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. உன்னோட கான்ஃபிடென்ட்டும் தைரியமும் தான் உன்னை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சரியா? ஓகேப்பா. ஓகேப்பா, பார். பாத்தியா அவன் நம்மளை எப்படி இக்னோர் பண்ணிட்டு போகிறான்னு? லே, ஏகப்பட்ட பேர் உன்னை தாண்டி போயிட்டான். எவனும் உன்னை கண்டுக்கல, நீயும் எவனையும் கண்டுக்கல. ஆனால் ஏன் அவனை மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற? ஆனால் ஒன்றுடா, அவன் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான். சார், என் பேர் கார்த்திகேயன். ஐ எம் ஏ லீடிங் பிஸ்னஸ் மேன். என்னுடைய சன் வெங்கடேஷ் ஃபஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். சொல்லுங்கள் சார். என் பையன் கொஞ்ச நாளாக டல்லாக இருக்கான் சார். அவனை ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் யாரும் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறதா சொல்கிறான். அதான் உங்ககிட்ட நேராக பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? நான் என்னன்னு விசாரிக்கிறேன் சார். அப்புறம் அந்த சீனியர் பையன் பேர் என்னன்னு தெரியுமா? சுவாமிநாதன்னு சொன்னான். ஃபைனல் இயர் படிக்கிறதா சொன்னான். அதுக்கு மேலே எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. அதான் சார். சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்கள கூப்பிட்டு என்னன்னு நான் விசாரிக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சார், ரொம்ப கண்டிக்கலாம் வேணாம். கூப்பிட்டு ஜஸ்ட்டு எடுத்து சொல்லுங்க போதும். ஏன்னா அவனும் படிக்கிற பையன். என்னுடைய சன்னே உங்களை பார்க்கறத விரும்பலை. அதனால தான் அவனுடைய நாலேஜ் இல்லாமல் நான் வந்துட்டேன். சும்மா அவன்கிட்ட கேளு, அது போதும். அதான் என்னுடைய இன்டென்ஷன். டோன்ட் வரி சார், டோன்ட் வரி. வி வில் டேக் கேர். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுப்பா, என்னதான் உங்களுக்குள்ளார பிரச்சனை? சார், இந்த தான் சார் வேணும்னு என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. சார், சண்டைலாம் எதுவும் இல்லை சார். இல்லை சார், அன்றைக்கி வேணும்னே சைக்கிளில் போகிறப்ப என்னை இடித்து கீழே தள்ளி விட்டாங்க சார். சார், அது தெரியாமல் நடந்தது சார். வேணும்லாம் இடிக்கல சார். இல்லை சார், நானும் அந்த பக்கமாக தான் வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏதோ அன்னைக்கு சாமிநாதன் தெரியாமல் பின்னாடி இடிச்சுட்டான் சார். அப்போவே நான் 2 பேர்ட்டையும் பேசி அனுப்பிச்சி வச்சுட்டேன் சார். என்னப்பா நீங்கள் மெச்சூர்டான பசங்க இன்னும் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை சார், அந்த அண்ணா ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, என்னால் அட்டன் பண்ண முடியல. அன்னையிலேருந்து என்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க சார். சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். டோன்ட் பி சில்லி. 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜுக்கு வந்திருக்கீங்க, படிக்க வந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கவனம் எல்லாம் படிப்பில் போகாது. அடுத்த லெவலுக்கு முன்னேறணும். அதுக்கு உங்கள் முழு கவனம் படிப்பில் இருக்கணும். படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்லி கம்ப்ளைண்ட்லாம் இனிமேல் வரக்கூடாது. சார், 2 பேருமே நல்லா படிக்கிற பசங்க சார். ஒருத்தனுக்கு ஒருத்தன் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு இது போல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சார். நான் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். பண்ணுங்க சார். ஓகே சார். அவங்க வேலையை பார்க்கணும். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். சுவாமிநாதன் சார், இங்கே பாருப்பா, நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க. உன் மேலே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததும் கிடையாது. 1 மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம்? உன் முழு கவனம் இனிமேல் படிப்பில் இருக்கணும். நல்ல படி, நல்ல மார்க் வாங்கு. சரியா? மாப்பிள்ள, இன்னைக்கு வேலைக்கு ஒர்க் அவுட் ஆகலடா. வந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ உன்னோட கம்பெனியில் சொன்னியடா வேலை இருக்குன்னு சொன்னியே. அது ஏதாவது வேலைக்கு ஆகுமா? வெயிட் பண்ணணுமா? எத்தனை வருஷம்டா வெயிட் பண்ணுறது? என்னடா ஒரு ஹோப் இருக்குமா அதில்? நீ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னியடா. என்னைக்கு தாண்டா வேலைக்கு போகிறது? நான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நீ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதால தானடா வந்தேன். கடைசியில் நீ இப்படி பண்ணிட்டியடா. என்னைக்கு தான் நான் வேலைக்கு போக போகிறேன்னு எனக்கே தெரில.
மகாலட்சுமி, சார். அங்கே நிற்கிறார் இல்லையா, அவர் நாளைக்கு என்ன வந்து ஆஃபீஸில் மீட் பண்ண ஓகே சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம், சார் எம்டி சார் உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க சார். யார் மேடம்? சார் ஜாப் ரிலேட்டடாக உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க சார். யார் நீங்கள்? எந்த ஜாப் ரிலேட்டடாக யார் சொன்னாங்க சார் மேடம்? எம்டி சார் நாளைக்கு உங்களை ஜாப் ரிலேட்டடாக பார்க்க சொன்னாங்க சார். அவ்வளோதான் சார். சரி, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்கள். சார், எம்டி ஜாப் ரிலேட்டடாக வந்து பார்க்க சொன்னார். சரி, ஓகே. உங்கள் நேம்? சுவாமிநாதன் சார். இந்தாங்க சார். சுவாமிநாதன் ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க சார். ஒரு 5 minutes உட்காருங்க. தேங்க்யூ சார். Mr. Swaminathan, சார், I am Ramswamy, Senior Manager. சுவாமிநாதன் சார். காஃபி சாப்பிடலாமா? நோ தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். சாப்பிடலாம். காஃபி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எம்டி கூப்பிடுவார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கெட் இன். சார், கிரீட்டிங் சார். எஸ், ப்ளீஸ் பி சீட்டட். May I know about you? Yes sir, I am Swaminathan, coming from Trivayar. I completed BTech Mechanical Engineering at Green College of Engineering, sir. Swaminathan Mechanical Engineer. வேறு என்ன அடிஷ்னல் ஸ்கில்ஸ் இருக்குது சார் உங்கள்கிட்ட? Sir, I am much interested in design, sir. I have rich proficient knowledge in the field of ANSYS, CATIA, sir. In fact, என்னோட யூஜி ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக நான் டிசைனில் தான் சார் பண்ணேன். என்னோட காலேஜில் பெஸ்ட் ப்ராஜெக்டாக என்னோடய ப்ராஜெக்டை சூஸ் பண்ணாங்க சார். நான் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா ஓகே தானே? இட்ஸ் மை ப்ளஷர். ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட். Congratulations, you have been appointed as an assistant manager in the design unit. All the best. Sir, thank you so much, sir. It is a great opportunity for me to express my knowledge and efficiency, sir. Thank you, sir. Thank you so much, sir. ஒரு நிமிஷம் உட்காருங்க. சீனியர் மேனேஜரோட சொல்லுங்கள். சார், கூப்பிட்டீங்களா சார்? வாங்க உட்காருங்க. சார், சுவாமிநாதன் அப்பாயிண்டட் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் த டிசைன் டிபார்ட்மெண்ட். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார், ஐ வில் டேக் கேர். சார், கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சுவாமிநாதன். தேங்க் யூ ஸோ மச் சார். சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா சார்? கேளுங்க சுவாமிநாதன். நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க சார். இங்கே வந்தேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். சீனியர்,
உங்களை தான் சீனியர். சார் என்னையா சார்? உங்களை தான் சீனியர். சார் புரியல சார். என்ன சீனியர்? பார்க்கும்போதெல்லாம் சீனியர் சீனியர் கூப்பிட சொல்லுவீங்களே, மறந்துட்டீங்களா? வெங்கடேஷ். வெங்கடேஷே தான். ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்கு? இல்லைப்பா, ஒரு சீனியர் என்ன பிரச்சனைக்கு பேர். ஏய் அண்ணன்லாம் கூப்பிடாத, சீனியர். சரி சரி. இதுக்கெல்லாம் மைண்டு டிஸ்டர்ப் பண்ணி கூடாதா? சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க கூப்பிட்டு என்னன்னு நான் விசாரிக்கிறேன். என்ன தான் உங்களுக்குள்ளார பிரச்சனை? சார் இந்த தான் சார் வேணும்னு என்ன சண்டை போட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கவனம் எல்லாம் படிப்பில் போகாது. இன்னைக்கு தாண்டா வேலைக்கு போகிறது நான், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எம்டி சார் நாளைக்கு உங்களை ஜாப் ரிலேட்டடாக பார்க்க சொன்னாங்க சார். சார் எம்டி ஜாப் ரிலேட்டடாக வந்து பார்க்க சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கெட் இன். Congratulations, you have been appointed as an assistant manager. நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க சார். நீங்கள் வந்தேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. எனக்கு எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சீனியர் வெங்கடேஷே தான். வாழ்க்கை யாதன தெரிந்தால் தெளிந்தால் யாவரும் நண்பர்களே.